வடிவேலு நம்ம தமிழ் சினிமால வடிவேலு எவ்வளவு பெரிய காமெடி நடிகர்னு எல்லாருக்கும் தெரியும். இவரு இப்ப ஃபீல்ட்ல இல்லைனாலும் இவரோட காமெடி எல்லாமே இன்னும் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் எனக்கு எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். இன்னும் சொல்ல போனா இவரோட காமெடினால தான் ஒரு சில படங்கள்லாம் ஹிட் ஆயிருக்கு சொல்லலாம். ஆனா நம்ம வடிவேலு படம் மூலமா எல்லாரையும் சிரிக்க வச்சிருந்தாலும் அவரோட ரியல் லைஃப்ல பல பேர்த்த அழகு வச்சிருக்காரு. அந்த மாதிரி நம்ம வடிவேலு ஃபீல்ட்ல இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சம்பவம் பண்ணிருக்காத பார்க்க போறோம். முதல்ல வடிவேலு என் தங்கை கல்யாணம் படம் மூலமா முதல் முறையா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு. அதுல அவரோட வாய்ஸ் கூட இருந்திருக்காது. நம்ம கவுண்ட் பண்ணி தான் அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. அவர் அப்படியே ராஜிகான உதவியால இந்த ராசாயன் மனசிலே படத்துல அடிச்சாரு. அந்த கேரக்டர் தான் இவர் தமிழ் சினிமால காமெடியா வர்றதுக்கு உந்துகோலா இருந்தது. முதல்ல இவரால பாதிக்கப்பட்டவரு ப்ரொடியூசர் டி சிவா வடிவேல தெய்வாக்கு படத்துல நடிக்க வச்சிருந்தாரு. தெய்வாக்கு படம் நம்ம வடிவேலுக்கு 5வது படம். அந்த டைம் தான் வடிவேலுக்கு வளர்ந்து வரக்கூடிய டைம். அதனால அப்ப அமைதியா நடிச்சு கொடுத்த வடிவேலு திரும்ப அதே ப்ரொடியூசர் 3 வருஷம் கழிச்சு வடிவேல ராசையா படத்துல நடிக்க வச்சாரு. நம்ம வடிவேலு இந்த 3 வருஷத்துல நிறைய படம் நடிச்சு காமெடின்னு சொன்னா அது வடிவேலு தான் நிலைமைக்கு வளர்ந்து வந்துட்டாரு. தெய்வாக்கு படத்துல அமைதியா நடிச்சு கொடுத்த வடிவேலு இந்த ராசையா படத்தை ஷூட்டிங் டைம்ல ப்ரொடியூசருக்கு நிறைய குடைச்சல் கொடுத்திருக்காரு. இத டி சிவாவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. வடிவேலை பொறுத்த வரைக்கும் 100% டேலண்ட், 0% பிகேவியர். பிற்காலத்தில் திருப்பி என் படத்தில் ஒரு படத்தில் ராசியான படத்தில் நடிக்க வைக்கிறேன். ஒரு சம்பளம் அப்புறம் இவன் கூட நடிக்க மாட்டேன், எங்கூட இவன் வரக்கூடாது, அவன் நடிக்கூடாது, இவன் நடிக்கூடாது, இவன் செட்டுக்கு வரக்கூடாது, அவன் செட்டுக்கு வரக்கூடாது. எத்தனை கண்டிஷன் கூட படத்தில் வந்து அவர் நடந்து கொண்ட அவுடோரில் சில விஷயங்கள் எல்லாம் பேசினா தமிழ் சினிமாவுக்கு கேவலமாக கொடுங்க. நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக பேசுறது என்னடா இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பையன் ஆயிட்டானு நான் ஒருத்தவங்க ரொம்ப பட்டிருக்கேன். அது எத்தனை வருஷம் கேப்ல அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சார் 4 வருஷம். அடுத்து தலை அஜித் 2002ல நம்ம தலை வடிவேலு கூட சேர்ந்து ராஜான்ற படத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த டைம்ல வடிவேலு பெரிய நடிகர்னால நம்ம அஜித்தை பேர் சொல்லி கூப்பிடுறதுல இருந்து அவர் இல்லாத டைம்ல அவனுக்கு நடிக்கவே தெரியலன்னு சொல்ற வரைக்கும் பல சேட்டைகளோட வடிவேலு செஞ்சிருக்காரு. என்ன குளிக்கல எத்தனை நாளா நாளுக்கு எப்படியா கர்மம் பாப்பாக்கிட்டு நம்ம தலை வடிவேலு கூட நடிக்கிறது பிடிக்கலனாலும் படம் போட்ட ப்ரொடியூசருக்கு எந்த நஷ்டமும் தன்னால ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த படம் முடிய வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அதை அப்படியே கண்டுக்காம விட்டு படம் முடிஞ்ச பிறகு வடிவேலு கூட நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்ன மனுஷன் அதுக்கேத்த மாதிரி வடிவேலு தலை காம்போல வந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் படம் அந்த ராஜா படம் மட்டும்தான். எது தோட்டாடா ஏன்டா இத்தனடா தெரிஞ்சுதான்டா எக்ஸ்ட்ரா பீஸ் கொண்டு வந்திருக்கடா. சுடுடா வரட்டும்டா சுடுடா ஏன்டா உன்னை நம்பி வந்த பால் நீ போடா. இந்த விஷயத்த அந்த படத்தோட டைரக்டர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஸ்கிரிப்ட் இதை எப்படி கொண்டு போறது மற்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருந்ததுனால அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு ஒண்ணு தெரியும். இந்த பிரச்சனையை டைரக்டர் காதுக்கே போகாத அளவுக்கு நம்ம தலை ரொம்ப நிதானமா கையாண்டிருக்காரு. அது மட்டும் இல்ல இந்த இன்சிடென்ட் பத்தி நம்ம வடிவேலு ஒரு இன்டர்வியூல இளையமரவே கைமறைவா சொல்லியிருப்பாரு. அவர் வந்து உங்களை போட வாடாங்கிறாரு, என்ன அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க சொல்லி ஒரு சில ஹீரோவை என்கிட்ட. அடுத்து விவேக் ஆடியோ லஞ்சில வடிவேலு பேசிட்டு இருக்கும்போது நம்ம விவேக் சும்மா விளையாட்டுக்கு கமெண்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்கு நம்ம வடிவேலு ஒரு செகண்ட் டென்ஷன் ஆயிருப்பாரு. விவேக்கே கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு. ஒரே ஒரு வாட்டி ஸ்டேஜ்ல தான் என்னன்னாக்க நான் சொன்னது அவர் கொஞ்சம் லைட்டா தப்பா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரிஞ்சது. எந்திரன் ஆடியோல மலேசியா வரிசையா வந்தேடா உள்ள இருந்து எப்படா நேத்து நைட்டே ஸ்கிரிப்ட் எல்லாம் யார்ட்டையா எழுதி வாங்கினியா போடா டேய் போடா எல்லாரும் இங்க இருந்து பண்றா அப்படி அவனும் சொன்னான். அது ஒண்ணுதான், மற்றபடி வேற இன்னும் வடிவேலு சாட்டைகள்லாம் நிறைய இருக்கு. முக்கியமா தன்னை வளர்த்து விட்ட விஜயகாந்த் எதிரா நிறைய வேலை செஞ்சிருக்காரு. இதெல்லாம் அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.